அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1-2-2025 முதல் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க. புதன் பகவான் இந்த வாரத்தினுடைய இறுதியில கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி பகவானோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்கிறார். மீனத்தில் ராகுவும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த 1-2-2025 முதல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5ல் சுக்கிரன் உச்சம் பெறுவது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த வகையில உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. 7க்குரியவன் 5ஆம் இடத்தில் பலம் பெறுவதால குடும்ப உறவுகள் சாதகமாக இருக்குங்க. வீட்டில் அமைதி நிலவக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. கருத்து வேறுபாடுகள் இருந்தால் மறையுங்க. சுபகாரிய முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. வெளிநாட்டு மற்றும் வெளிவட்டார தொடர்புகளால் உங்களுக்கு எதிர்பாராத ஆதாயம் உண்டுங்க. ஆடம்பர பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு என்பதையும் கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குது. வேலை கிடைக்கவில்லையே என்று சிரமப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6க்குரிய செவ்வாய் வக்ரம் பெற்றிருப்பதால எதிர்பாராத சில நன்மைகளும் அஷ்டமமும் இருக்குங்க, அதிர்ஷ்டமும் இருக்குதுங்க. குறுக்கீடுகள் இருந்துச்சு அப்படின்னா அவை அகன்று நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. புதன் உங்களுக்கு வெற்றிகளை பெற்று தருவாருங்க. பொருளாதாரத்தில் ஏற்பட்டு வந்த பற்றாக்குறை நீங்கி பணவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் வக்ரம் பெற்றிருப்பதால் சில காரியங்களை நீங்களே அவசரப்பட்டு செய்துவிட்டு இப்படி செய்து விட்டோமே என்று வருத்தப்படும்படியாகுங்க. எனவே யோசித்து செய்ய வேண்டும். உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும் நடக்குது. 5ல் உள்ள ராகுவால பிள்ளைகள் பற்றிய கவலைகளை அதிகரிக்குங்க. இப்போதைக்கு குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதால எதுவும் உங்கள் கைமீறி போகாது என்பது ஆறுதலான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று கடகராசியில் சஞ்சரிக்கிறாரு. அவரோட சந்திரன் சேர்ந்து நீச்சமங்கம் அடைந்து இந்த வாரம் தொடங்குதுங்க. மேலும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதியுது. எனவே நினைத்தது அனைத்துமே நிறைவேறுங்க. நிகழ்கால தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக இருக்குது. பொருளாதார நிலை உச்சம் பெறுங்க. புனித பயணங்கள் அதிகரிக்கும். கௌரவம் அந்தஸ்து உயர இருக்குது. தன்னிச்சையாக செயல்பட்டு முன்னேற்றம் காணும் முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசினருக்கு சிறந்த ஒரு காலகட்டமா இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் மிதுனத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய். எனவே அவர் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கும் போது நல்ல பலன்கள் உங்களுக்கு நடைபெறுங்க. குறுக்கீடு சக்திகள் வந்தாலும் அதை சமாளித்து விடுவீங்க. உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் தேவைங்க. உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. பலமுறை ஏற்பாடு செய்து முடிவடையாத சொத்து பிரச்சனைகள் இப்பொழுது சுமூகமாக முடியுங்க. அதன் மூலமாக கிடைக்கும் தொகையை கொண்டு வேறொரு சொத்து வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவது நல்லதுங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாம். அங்காரக வழிபாடு அவசியம் தேவை என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல மகர ராசியில் புதன் பகவான் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு அஷ்டம மற்றும் லாபாதிபதியான புதன் மகர ராசிக்கு செல்கிறார். வெற்றிகள் ஸ்தானத்திற்கு வரும் புதனால் போட்டிகள் வெற்றி கிடைக்குங்க. பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலக்கூடிய ஒரு வாரமாதான்
இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உடன்பிறப்புகள் மனவிழாவில் சிறப்பாக நடைபெறுங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைத்து மகிழ்ச்சி காண இருக்கீங்க. கேட்ட சலுகைகள் கிடைக்குங்க. பிறருக்கே பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையும் வந்து சேர இருக்குது. சொந்தங்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் உங்களுடைய வளர்ச்சி இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் ஏற்பட இருக்குது. ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். விருதுகள் பாராட்டுகளும் பெரும் யோகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மகர ராசியில் சஞ்சரித்த புதன் பகவான் இந்த வாரத்தினுடைய கடைசியில் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு இருக்கும் சனி பகவானோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு. அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வருங்க. பொது காரியங்கள்ல ஈடுபட்டு புகழை குவிக்க இருக்கீங்க. வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு செயல்படும் இந்த நேரத்தில் தொழிலில் வெற்றி நடை போடக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய திறமையை கண்டறிந்து பாராட்டுவதோடு புதிய பொறுப்புகளையும் வழங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்க வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல முக்கிய கிரகமான குரு பகவான் இந்த வாரத்தினுடைய மத்தியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு. ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க. பலம் பெறுவதால் இக்காலத்தில் அவரது பார்வைக்கு பலம் கிடைக்குங்க. அந்த அடிப்படையில் குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதால் இக்காலம் ஒரு பொற்காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த காலகட்டங்களில் கணிசமான தொகை கைகள் புரளுங்க. அந்தஸ்து உயரம், அதிகார பதவி கிடைக்குங்க. கல்யாண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. கடமையை செல்வனே செய்து பாராட்டு பெற இருக்கீங்க. மதிப்பும் மரியாதையும் உயருங்க. ஆலய திருப்பணிகள் செய்யும் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கைகூட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியான சுக்கிரன் இந்த வாரத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல கைகூட இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்று தரக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் வெளிவட்டார தொடர்பு விரிவடையுங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கி மகிழ இருக்கீங்க. ஆபரணங்கள் வாங்குவதிலும் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. வாழ்க்கை துணை படித்து முடித்து வேலை கிடைக்கவில்லை என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். கணவன் ஓரிடமும் மனைவி ஓரிடமுமாக பணிபுரிந்தவர்களுக்கு இப்பொழுது ஒரே இடத்தில் பணிபுரியும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உயருங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு பற்றி சந்தோஷ தகவல்கள் உண்டுங்க. கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வர இருக்குதுங்க. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் போட்டிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. இந்த வாரத்துல விருச்சிக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ராசிநாதன் அஷ்டம ராசியில் இருப்பதால அவருடைய அனுகூலம் தேவைங்க. அதனால் விநாயக பெருமானை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.